எங்களோடு பேசு ராஜா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறாங்களோ இந்த ஆன்லைனில் அவங்களுக்கெல்லாம் அந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சமீபத்திலும் தூரத்திலும் கர்த்தர் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவன். ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாய் உடைய பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலே இந்த செய்தியை கேட்க நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாட்டை கொடுப்பார். உங்கள் எதிர்காலத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், சரி 7ஆம் அதிகாரம், அதுக்கு மேலே இருக்கிற வருஷம்படி 27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஆமா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அதாவது இந்த அதிகாரத்தில் எரிகோ மதியில தகர்த்தெறிகிறார். இந்த யோசுவா தலைமையில் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதி 7 முறை சுற்றி இந்த எரிகோவை தகர்த்தெறியும் போது, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. எரிகோன்னா எரிகோ, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே கல்லர் கையிலே அகப்பட்டான். அப்போ எரிகோவில் கல்லர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. கல்லர்கள்னா சபிக்கப்பட்ட ஸ்தலம். அந்த எரிகோ சபிக்கப்பட்ட அந்த எரிகோவை இந்த யோசுவா தலைமையில் அதை தகர்த்தெறிந்ததுனால அவனுடைய கீர்த்தி, அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிச்சான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சாபத்தை நீக்கினீங்கனாக்கா, சாபத்தை தகர்த்தெறிஞ்சிங்கனாக்கா, எரிகோவை தகர்த்து உங்களுடைய கீர்த்தி கூட தேசமெங்கும் பரம்பி இருக்கும். எலியாவின் கீர்த்தி எங்கே பரம்பிச்சு? சீரியா தேசத்தில் அடிமையாக போன ஒரு பெண் எலியாவை பற்றி என்ன சொல்கிறா? எலிஷாவை பற்றி அவனுடைய கீர்த்தி அங்கே சொல்கிறா. எங்கள் தேசத்தில் போக, இஸ்ரேல் தேசத்தில் அந்த தீர்க்கதரிசி போனீங்கன்னாக்கா அவர் குஷ்ரோகத்தை என்ன பண்ணிவிடுவார்? நீக்கி விடுவார். ஏன்னா அவர் சாபத்தை பரிகரிக்கிறவர். தீர்க்கதரிசின்னா என்னது? சாபத்தை பரிகரிக்கணும். ஆமாம், புதிய ஏற்பாட்டில் 5 விதமான மொழி: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர். இது 5 அடைகிறது தான் இயேசு. இயேசுக்குள்ள அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர் 5 விதமான ஊழியங்கள் இருக்குது. அல்லேலூயா. அந்த இயேசு ஒரு சாப பரிகாரி. எரிகோ மதில் அவருக்கு முன்னாடி நிற்காது. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்த முன்னே செல்கிறார். எரிகோவா இயேசுவா? யார் ஜெயிப்பாங்க? இயேசு தான் ஜெயிப்பார். எரிகோ தூத்து போயிடும். அப்போ அவனுடைய கீர்த்தி அந்த எரிகோ மதில் யோசுவாவுக்கு முன்பால தகர்த்து வைத்து போச்சு. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். யாரோடு இருந்தார்? ஆமா, உன்னோடு யாரு இருக்காரு? பிசாசா இயேசுவா? பிசாசு இருந்தாக்கா நீ சபிக்கப்பட்டவளா தான் இருப்ப. இருக்கிற இடத்துல சபிக்கப்பட்ட, போகிற இடத்துல சபிக்கப்பட்டவன், எங்கே போனாலும் மூலமாக பிசாசு கிரியை செய்து எரிகோ மதில் எல்லா கள்ளத்தனங்களும், எல்லா திருட்டுத்தனங்களும், எல்லா கேடுபாடுகளும் உன்னோடு இருக்கும். அப்போது ஒன்று இயேசு இருக்கணும், இல்லைன்னா பிசாசு இருக்கணும். ரெண்டும் நியூட்ரலாக, யாரும் நியூட்ரலாக இருக்கிறது இல்லை. இயேசு உன்னோடு இருந்தால் எல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களும் பிசாசுகிரி ஐந்து போயிடும். கர்த்தர் உன்னோடு இருப்பாங்க. சொல்லப்படுவார், இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்போ அநேக ஜனங்களோடு கூட பிசாசு, வேதம் சொல்லுது ரோமர் 3:20 பாவம் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்று போயிட்டாங்களாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறானா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான்னு சொல்லப்படுது. அது துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்லப்படுது. அப்போ எல்லோரோடு கூட பிசாசு இருக்கிறபடினாலே பிசாசு அவர்களையும் அழித்து கொள்கிறார். அழிப்பர்களாக இருக்கிறார்கள். தனக்குத்தானே ஐம்பர்கள், குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு ஐம்பர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக பழைய ஏற்பாட்டில் இந்த யோசுவா நீதிமானாக்கப்பட்ட போது இப்போது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிருந்தது. அடுத்த வருஷம் படிக்க நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1வது வருஷம்.
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அதாவது இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணாங்க. எரியோவை முற்றிலும் அழித்து தீக்கிரையாக்கும் போது அது என்ன பண்ணான்னா, யூதா கோத்திரத்து சேராகனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். சாபத்தீடானதிலே என்ன பண்ணானா, சிலதை எடுத்துக்கொண்டானான். அதாவது சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். அது சாபம்பா, அதை போய் ஏன்பா எடுக்கிற? அது எடுத்தா என்ன, ஒரு கர்த்தருடைய கோபம் இருக்கும்பா. கர்த்தருடைய கோபம்னா என்னது? புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் விலகி இருப்பார், பிசாசின் சாபம் மேலே இருக்கும். அல்லேலூயா. சாபத்தீடானது என்னமா இருக்கும்? சாபம் தானே இருக்கான். ஆசீர்வாதத்துக்காக ஆசீர்வாதம் இருக்கும். சாபத்தீடானது எடுத்துக்கிட்டாக்கா சாபம் தான் இருக்கும். சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் என்னத்தை எடுத்துக்கிட்டாங்க? சாபத்தீடானதை புசித்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன பண்ணாங்க? புசித்தார்கள். அதனால என்னன்னாங்க, உன் நிமித்த பூமி சபிக்க. கர்த்தருடைய கோபம் அவர் மேல். கர்த்தருடைய கோபம் பிசாசின் சாபம். கர்த்தர் விலகிட்டார், அதுதான் கோபம். கர்த்தருடைய கோபம்னாக்கா சாபத்தீடானது எடுத்துட்டா சாபத்தின் அதிபதி பிசாசு இருக்கிறதுனால பசுத்தாவியன் விலகிறாரு. அதுதான் கர்த்தருடைய கோபம். அப்போ பிசாசு அந்த மனுஷன் ஆளுகை செய்து அவனை சாபத்துக்குள்ளாகி அவன் மூலமாக குடும்ப சாபமாகி சமுதாய சாபமாகி முடிவுனா அவனை சாபத்தீடானதாக போயிடும். அப்போது சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். அடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷம் யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவானிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். சரி, அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். பத்தியா, புறஞ்சாதி இந்த ஆழியின் மனிதருக்கு முன்பாக என்ன ஆயிட்டாங்க? முறிந்தோடி போனார்கள். ஆமா, இவன் இஸ்ரவேல, அவன் புறஞ்சாதி. என்ன ஆயிட்டாங்க? முறிந்தோடி போனார்கள். ஆமா. அப்போ சாபத்தீடானதில் சிலதை நீ எடுத்துக்கொண்டு எதிராளிகளுக்கு முன்பாக போனீங்கன்னாக்கா அந்த எதிராளி என்ன பண்ணுவான்? உள்ள சாபத்தீடானது இருக்குது உனக்குள்ள. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். எவ்விடத்துக்கு? எதிராளிகிட்ட போகிறான். உள்ள சாபத்தீடானது இருக்குது. உள்ள சாபத்தீடானது பகை, கசப்பு, சுயநீதி, அநீதி, நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டு எங்கே போகிற? அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆடியின் மனுஷனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். இந்த ஆடியின் மனுஷன்னாக்கா புறஞ்சாதி மனுஷன்னாக்கா அவன் ஆதாமுக்குள்ள இருக்கிறான், நன்மை தீமை அறியத்தக்கவன். அங்கே வந்து சாபத்தீடானது எடுத்துட்டு நீ போய் நிற்கிறாங்க. பிசாசு முறியடிச்சுட்டானா? முறியடிக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஆடியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36,000 பேரை வெட்டி போட்டார்கள். இந்த சாபத்தீடானதை எடுத்துக்கிட்டு போனதுனால சாபம் என்ன பண்ணுது? வெட்டி போட்டாங்களாம் 36,000 பேர். இஸ்ரேல் போனது 3000 பேர். அங்கே ஆயின் மனுஷெல்லாம் வந்து உள்ள தூத்துட்டாங்க இஸ்ரேல் பாளையத்தில்.
பாளையத்தை புகுந்து என்ன பண்ணிட்டாங்க, 36,000 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாராயும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்க இல்லையா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சாபத்தீடானதை உள்ளத்துல வச்சுக்கிட்டு ஜபத்துல யுத்தத்துல போறது, பிசாசோடு யுத்தம், சாபத்தோடு ஒரு மரணத்தோடு தரித்திரத்தோடு, இதெல்லாம் சத்ருக்கள். ஆழி மனுஷன் மாதிரி இதெல்லாம் சத்ருக்கள். தரித்திரத்தோடு எதிர்த்து போராட முடியாது. நீ தரித்திரம் தான் ஒன்று வந்து உள்ள சாபத்தீடான இருக்குது. என்ன சாபத்தீடானது? என்ன எடுத்துக்கிட்டான் அதுக்கு அப்புறம் அந்த ஆகான்ற ஒருத்தன் என்ன எடுத்துக்கிட்டான்னு பாருங்க. ஆழியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36,000 பேரை வெட்டி போட்டார். மரணம் கூட வருது சாபத்தீடானதுந்தா. இந்த கனி புஷிக்கு நாளிலே இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான் ஆதி சாபத்தீடானது. ஆதாம் சாபத்தீடானது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிடாதியா, அது சாபத்தீடானது. குடும்பத்தில் சாபம் வந்துடும், சரீரத்தில் சாபம் வந்துடும், மரணம் வரும், வியாதி வரும், தரித்திரம் வரும். நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். உலகம் எங்க இருக்குதா இல்லையா? ஆமா. அதனால்தான் உலகம் சாபத்தீடாக கிடக்குது. எங்க பார்த்தாலும் சாபம். சரீரத்தில் வியாதி, சயரோகம், தோல் வியாதி, ஆற்று வியாதி, சாபத்தீடானது. சாப்பிட்டுட்டான் மனுஷன். அந்த நன்மை தீமை, இந்த ரெண்டு நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதில் கண்களிச்ச ஜீவனத்தின் பெருமை. இதுலேருந்து நீ விடுதலை ஆகும்போது தான் நீ எதிராளியை நீ மேற்கொள்ள முடியும். இது சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் புத்திரன் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி யூதா கோத்திரத்து ஷேராயுடைய குமாரனாகி சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகியால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இப்போ என்னாச்சு? ஆயிரம் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36,000 பேர் வெட்டி போட்டார்கள். அடுத்தபடி அப்பொழுது யோசுவா 6வது வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்கொப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் பொழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். ஆமா, அதாவது சில பேருக்கு சூடு சொன்னே கிடையாது. பேரு கிறிஸ்தவனா இருப்பான். குடும்பத்தில் என்ன சாபம் நடந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, வெக்கம் வந்தாலும் சரி, மரணம் வருது, சிலதெல்லாம் வியாதி வருது. இயேசு ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் ஒரு சபை ஊழிக்காராக இருப்பார். சபையில் எங்கே பார்த்தாலும் மரணம் வருது. சபை விசுவாசிகளுக்குள்ள சாபம் வருது. இவன் ஒரு யோசுவா தலைவன், இஸ்ரவேல் தலைவன். இவன் பாரு, நம்முடைய ஜனங்க இஸ்ரவேல் பாளையத்தில் 36,000 பேர் வெட்டி போட்டதுமே இவன் என்ன பண்ணான் பாரு. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். அதாவது அர்த்தம் என்னன்னா, ஏதாவது குடும்பத்தில் சாபத்தீடானது, மரணம், சாபம், தரித்திரம், கடன் தொல்லை, இந்த பிசாசுகிரியெல்லாம் இருந்தாக்கா சூடு சொன்ன இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டு கிடந்தார்கள். நம்ம கூட என்ன பண்ணோம்? சபை நடத்துகிறோம். குடும்பத்தில் வர விசுவாசி குடும்பத்தில் ஏதாவது சாபத்தீடான்னு இருந்தாக்கா அப்படி தான் இருக்கணும். யோசுவா மாதிரி இருந்தால் கரெக்டாக பாயிண்ட் அவுட் சொல்லுவார். ஒன்றும் சொல்ல மாட்டாது. ஒரு பரப ரகசியம் கிடையாது. சாபத்தீடானது ஏதோ பண்ணிக்கிறாங்க உங்கள் வாட்டில். நன்மை தீமறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி இன்னும் இருக்குது சபையில். ஞானஸ்தானம் ஏதோ பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு அதே ஞானஸ்தானம். ஆனால் ஞானஸ்தானம் எத்தவும் தான் பழைய ஏற்பாட்டு ஞானம் விருத்து தேர்தல் பண்ண தான் இந்த கர்மியின் என்னது யூதா கோத்திரத்து ஷேராவின் குமாரன் சப்தியின் மகன் ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான் ஆக்கப்பட்டவன் தான். ஆனால் சாபத்தினாத வச்சுக்கிற மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் எத்தவங்க தான், பசுத்தான அபிஷேகம் தான், திருவந்தெல்லாம் பங்கெடுத்து தான். ஆனால் என்ன இருக்குது? சாபத்தீடானது இருக்குது. உலகம், மாம்சம், பிசாசு இருக்குதா இல்லையா? அதனால தான் சத்ரு ஜெயிக்க முடியாது. சத்ரு இவங்களை ஜெயிச்சுட்டான். திருடவும் கொள்ளவும் அழைக்கும் வரானே என்று வேறொன்றுக்கும். அப்போ யோசுவா என்ன பண்ணா? தாமஸ் யோசுவா ஊழிக்காரம்மா என்ன பண்ணா?
பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணனா பார்த்துட்டு அப்படியே தான் அப்புறம் பாவம் வச்சு சாபம் வச்சு புடை வச்சு புழு வச்சு அப்புறம் எங்கே போவான்? அப்புறம் போவேன் தத்தனேரி நரகம் தான் என்ன. சரி, அப்போ இந்த யோசுவா என்ன பண்றான்? ஒரு சபை ஒரு குடும்பம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தலைவனா இருந்தாங்க. குடும்ப தலைவர் தகப்பனா இருந்தா குடும்பத்தில் என்ன நடக்குது? கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. சாபம் நடக்குதா? வியாதி வருதா? வறுமை வருதா? தரித்திரம் வருதா? தொழில் வியாபாரம் விருத்தி அடையலா? எங்கேயாவது பிரச்சனை நடக்குதா? எங்கேயாவது தரித்திரம், எங்காவது டக்ஷன் அழிவு நாசம் மோசம் நடக்குதா? விளைச்சல் இல்லையா? வெட்டுக்கிளி சாவி வருதா விளைச்சல்ல? இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கூட மாறி இருக்கக்கூடாது. யோசுவா உடனே என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்பர் விழுந்து தங்கள் தலையின் மேலே புழுதியை போட்டுக் கொண்டார்கள். 7வது வசனப்படி யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுப்பதற்காக. என்னது? நல்லபடி ஒப்பு கொடுப்ப நல்லபடி முதலிருந்தபடி 7வது வசனம். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுக்கிறதுக்காக தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமா இருக்கும். இங்க பாரு, யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியரின் கைகள் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? யோர்தான் இதுக்குவாப்பா கடக்க பண்ணினீர்? யோர்தான் நதி என்ன பண்ணுது? இதுக்காக கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமா இருக்குமே. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 36,000 பேருமா. 16,000 36,000 பேர் வெட்டி போட்டா லேசான காரியமா? 36,000 பேர். இவன் தான் தலைவன் யோசுவா. அல்லேலூயா. ஒரு சபையில் 300 பேர் இருக்கிறாங்க, 3000 பேர் இருக்கிறாங்க, 200 பேர் இருக்கிறாங்க, 600 பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தில் நாசம் மோசம் நடக்குது. கொரோனா கொலை நோயில் இறங்குறாங்க. விசுவாசி என்ன பண்ணனா? எங்களை யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்க எமோரியர் கையில் ஒப்பு கொடுக்கவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீ. புரியுதா இல்லையா? வஸ்துகளை கீழ்த்து கொள்றான். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற வீழ்ந்து கிடக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? இப்போ இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்க? தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்டினார்கள். காட்டலாமா சத்துருக்களுக்கு முன்பாக முதுக? சத்துரு வீரத்தினமா இருக்கணும். தாவீது சத்ரு என்ன பண்ணான்? கோலியாத்தை ஜெயிச்சானா தோத்தானா? நேரடியா சந்திச்சு ஜெயிச்சான் கோலியாத்தை. ஏன்னா தாவீது நீதிமான். அல்லேலூயா. நானோ நீ நின்று இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தில போறான். எப்படி போனான் தாவீது? கர்த்தருடைய நாமத்துல போனான். சாபத்தீடானதுல போயிருந்தாக்கா கோலியாத்து பொசுக்குன்னு போட்டு இருப்பான் தாவீத. அவன் எப்படி போனா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் கர்த்தருடைய சொல்லுமா நாமத்தில். அதான் சாபத்தீடானது. இந்த கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொள்ளணும். அந்த கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் கொடுக்கணும். அதான் சாபம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தருடைய நாமம்னா ஏசு தான். ஏசு சரீரம், ஏசு ரத்தம். அதை என்ன பண்ணணும்னு தேவனுக்கும் தனக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா சாபத்தீடே இல்லை. கோலியாத்து பொத்துன்னு சத்துருக்கு முதுகு காட்ட மாட்டேன். சத்துருக்கு தான் முதுகு காட்டி என்ன பண்ணுவான்? ஓடியே கூட. சாபம், பாவம், மரணம், தரித்திரம் இதெல்லாம் ஒன்று விட்டு என்ன ஆகிடும்? கோலியாத்துங்கெல்லாம் நம்ம பண்ணா ஓடுமா நிற்குமா? சாபத்தீடாடு இருந்தாக்கா வந்து மேற்கொண்டுடும். உன்னை கோலியாத்து உன்னை மேற்கொண்டுடுவான். வியாதி கோலியாத்து, சாப கோலியாத்து, மரண கோலியாத்து, தரித்திர கோலியாத்து, கடத்தொல்ல கோலியாத்து இதெல்லாம் வந்து உன்னை என்ன பண்ணோம்? மேற்கொள்ளுது பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய நாமம் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய நாமம் என்னது? இயேசுவின் நாமம். பரலோக ராஜ்யம் இருக்கணும். உள்ள பாதாள ராஜ்யம் இருக்கணும். பகை, கசுப்பு, போட்டி, பொறாமை, சுயநீதி, அநீதி, நன்மை, தீமை, அறியத்தக்க காரியங்கள். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அதை போய் தேவனுக்கு தனக்கு குடும்பத்தாருக்கு உலகத்துக்கு காட்டியிருந்தாக்கா யார் ஜெயிப்பா? சத்ருக்கு முன்பா நீ முதுகு காட்டுவான். வந்து 36,000 பேர் வெட்ட, ஒரே கூக்குரலாக இருக்க, வேதையும் சஞ்சலமாக இருக்க, திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான்னு சொல்லப்பட்டிருக்குது.
புரியுதா? அப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? சாபத்தீடானது எடுக்க, நீ எடுக்க, நான் கொடுக்க. சாபத்தீடானதெல்லாம் இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தை சொல்லு, மாம்ச சிந்தை கிறிஸ்து சிந்தையோ ஜீவன், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமா ஜீவ விருட்சத்துக்கு நீர்றோம். ஏதே தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? தேவடைய சாயலின் படி உண்டாக்கி அவர்களை ஜீவ சுவாசி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கு அணி. அதை தான் அவங்க புஷிக்கணும். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு அணி. அதை தொடாதே, அதை பறிக்காதே, புஷிக்காதே. அதை புஷிக்கினாலே சாகவே சத்துருக்கு முன்பா என்ன பண்ணிட்டாங்க? என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை செஞ்சுட்டாங்க. அதை தான் இவனும் செய்தான். கர்மியம், சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலது எடுத்துக்கொண்டான். அதனால அது என்ன ஆயிடுச்சு? சத்துருக்கு முன்பாக முதுகு காட்ட வச்சிச்சு. உனக்குள்ள கூட நல்லா தெரிஞ்சுக்க புரியுமா? எளிமையான சத்தியம். சாபத்தீடானது இருக்குதான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் சாபத்தீடான சிலது தான் உங்களுக்கு நீங்களே தோல்வி அடைவீர்கள், அவமானப்படுவீர்கள். சரீரத்தில் சாபத்தீடான வியாதி பிடிக்கும். குடிக்கிற தண்ணியும் உங்களுக்கு விரோதமாக வரும், சுவாசிக்கிற காற்று விரோதமாக இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு விரோதமாக அது வியாதி பிடிக்கும். சாபத்தீடு உனக்கு கொடுக்கும், மரணத்தை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், கடன் தொல்லை கொடுக்கும், அசுத்தாவி பிடிக்கும். சாபத்தீடானது சிலதை எடுத்துக்கொண்டாக்கா சாபாவி வரும்போது பிடிக்கவும் பிடிக்காதா? நீ ஏன்றா மச்சான் அல்ல இல்லையா ஆகானே, உன் மூலமா 36,000 பேர் போட்டு கொல்ல போட்டு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான்னு வேறொன்றுக்கு வரான்னு சொல்லப்படுது. புரியுதா புரியலையா? அப்போ கிறிஸ்துக்குள்ளானது இருந்தாக்கா பரிசுத்தாவி நீ ஏழுப்பா. பரிசுத்தாவி தேவதூர்கள்லாம் வர கிறிஸ்து தேவி நீதி தூய்த்த ஜீவ விருட்சத்திங்க நீ ஜீவ அளவற்ற அன்பு சபிக்கிறவளை ஆஸ்வதிக்க பகைக்குள்ள நன்பை சத்துக்களை செய்ய துன்பப்படுங்க, ஜபம் பண்ணுங்கள். இயேசு ஜீவ சரீர ஜீவ ரத்தம், இயேசுவை வழி, இயேசுவை சத்தியம், இயேசுவை ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லா போதும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்ஸ் வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. 100 ஜீவ மார்க்கத்தை போதித்துங்க. ஜீவன்னா அது பரலோக ராஜ்யம். மரணம்னா ஆதாம் நன்மை தீமறியத்தை தான் சாபத்தீடானது. நன்மார்க்கம் துன்மார்க்கம் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டினாக்கா வருவான் மேப்படியான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான் என்று வேறொரு அதான் உலகம் ஃபுல்லாக பாரு. நோவா காலத்தில் நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதம் குமாரா நாட்கள் அப்படியே மனுஷன் வருகிற நாட்கள் நடக்குது. ஏன்னா ஆதாம் போல பிறந்திருக்கிற மனுஷன் பிறக்கும்போது தவிர்க்க முடியாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மதுமேற்று போய் சாபத்தீடானது இருக்காங்க. அதனால தான் கிராமம் பட்டணம் தேசமெல்லாம் உலகமே லாக்டவுன் பண்ணுறாங்க. கொள்ளை நோய் பிடிக்குது எல்லாரையும். கொரோனா கொள்ளை பிடிக்குதா இல்லையா? ஒரு எல்லாம் எங்கே பார்த்தாலும் சாபத்தீடா. உலகமே என்னைக்காவது பார்த்து எந்த காலத்தில் பார்த்து உலகமே லாக்டவுன் பண்ணுறாங்க. எல்லா தேசங்களும் லாக்டவுன். ஏன்னா கொள்ளை நோய் உலாவுது, சாபத்தீடானது. கடைசி காலம் தான் சாபத்தீடானது எல்லாருக்குள்ள இருக்குது. கண்ணில் ஜீவனுக்கு வைக்கிற தேவ நீதி சுய நீதி அநீதி பெருகி போச்சு. அதனால் என்ன பண்ணுது? சிறியவன் பெரியவன் முதியவன் வாலிப இளையம் இந்த ஏதேன் தொட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷுக்கு நாளிலே சாபத்தீடானது. நன்மை தீமை நன்மார்க்கம் துன்மார்க்கம் அதில் கண்கள் ஜீவனத்தின் உலகமா விஷயம் எல்லாம் அந்த வட்டத்தில். இப்போ நீ ஜீவ விருட்சத்துக்கு அணிக்குள்ள வரணும். ஆதாமுக்குள் மரித்து கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு அணி. அதை தேவை நீதித்து உயிர்த்ததில் அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை காட்டணும். குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார்கள்லாம் எங்கே பார்த்தாலும் பார்க்க சுய நீதி அநீதி காட்டினா சாபத்தீடான்னு இருக்குனாக்கா என்ன வருமா? பொல்லாதாவி உரிமையா வந்து பிடிக்குமா? கடன் தொல்லை பிடிக்குமா? என்ன எப்போ பார்த்தாலும் கடன் தொல்லையாக்குது, எப்போ பார்த்தாலும் தரித்திரமாக்குது, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நிலத்தில் வேலை செய்யல. இந்த கனியை புஷிக்கினாலே முள்ள குறைப்போம் முளைப்பு உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நீ வேதையோடு பிள்ளை பெறுவாய். காற்று தண்ணி பூமியை சபிக்கப்பட்டு போச்சான். இல்லையா? இப்போ யோசுவா என்ன பண்ணுறான்? யோசுவா கர்த்தராகி ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு யோசுவா 7:7 யோசுவா கர்த்தராகி ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு ஏமோரிய கைகள் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியா இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். 8வது வசனம். ஆண்டவரே இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்னா அடுத்த வருஷம் படி
கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். கேட்கிறான் பாரு யோசுவா கத்துக்கிட்ட, அப்பா கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேற இருக்க போக பண்ணுவாங்களாம். பாருங்க, பேரே இருக்காதான் உன் பேரு, சாபத்திடாத போய் தொட்டாக்கா இந்த கனியை புஷிக்கு நாளிலே உன் பேரு வேறுட்டு போடும். நேராக பாதாளம் தான், ஹெல்லுக்கு தான் போகணும். சாபத்தினால் தொட்டாக்கா அதுதான் சீக்கிரமா மனதில் ஆதாமுக்குள் பிறந்த மனுஷா வருத்தப்பட்டு பாரசம் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசுக்கு அப்புறம் எதுக்கு வாங்க? ஜீவ விஷயத்துக்கு என்ன புஷிங்க. அதான் சாபத்துக்கு அப்பாற்பட்டது. பாவம் டு மரணத்துக்கு ஜீவ விஷய தேவ நீதி தூய்த்தல். ஏன் சொன்னார்? நானே உழித்ததிலும் ஜீவனமோ இருக்கிறேன். இயேசு உடித்ததிலும் ஜீவனம், மரணத்தை கடந்தவர் தான். பாவம் டு மரணம், அதான் சாபத்தினானது. அந்த பாவம் டு மரணத்திலேயே காலத்தை கழிக்காத. பேரு சந்ததி உன் பேரு வேற இருப்பிட்டும் போகுமா, உடனே ஜீவ விருஷத்துக்கு அடிக்கவா. அல்லேலூயா. ஜீவ சர்றம் ஜீவ ரத்தம், அதாங்க உத்தமம், அதாங்க தேவி நீதி. அது சாபம் கிடையாது, அது ஆசீர்வாதம். அந்த ஜீவ சர்றம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு கொடு, உனக்கு கொடு. முழு உலகத்தை ஆதாம் முழு உலகத்தை கொடு. அல்லேலூயா. முது காட்ட மாட்ட சத்து மாறா சத்துக்கள் உனக்கு முன்பாக வேறு சிதறி போடுவார்கள். தேவனையும் சத்துக்கள் சிதறுண்டு போவார். பிசாசுகளும் சாபங்களும் பாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் உன்னை கொண்டு அலைரி அடித்து ஓடும். ஜீவ விருஷத்துக்கு அணியில் இருந்தாக்கா ஏசுக்கு முன்னாடி எல்லாம் ஓச்சா இல்லையம்மா பிசாசு. ஏசு எங்கன்னா போய் நின்னா நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு எல்லாம் சாபத்தீடானது சாப்பிட்டுக்கிறாங்க. மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எங்க பார்த்தாலும் வியாதி, குஷ்ரோகம், திமிர்வாதக்காரங்க, இருதயம் நெருங்கிட்டு போனங்க, திரளான வியாதியஸ்தர்கள், கண்ணு குடு, காது குடு, செவிடு, ஊன் குடு, செவிடு, குஷ்ரோகம், தொழில் நோய், பெரும்பாடுள்ள சிறி, முடவர்கள், செவடர்கள் எல்லாம் சாபத்திடாது. ஆதாமுக்குள்ள நீ நானும் தான். இல்லையா, நானும் ஆதாம் வழியா பிறந்துட்டேன். இப்போ இயேசு இடத்துல வந்து என்ன பண்ண? சாபத்துக்கு விலகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜீவ கட்டி புஷிக்கணும். இந்த அப்பத்தை புஷி திராட்சை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஜீவ வார்த்தையை பேசணும். நான் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்த இதில் பேசணும். நன்மை தீமரியத்தை தாரிது பேசுறது, சிந்திக்கிறது, தேவனுக்கு தரகுலத்தை காட்டுறது. அப்புறம் சாபத்திடார், அப்புறம் குடும்பத்தில் சண்டை, கணவன் மணி சண்டை, மாமியார் மாமனார் சண்டை, எல்லாம் சண்டை தான். அல்லேலூயா. நீ சிங்கி நான் சிங்கி. அல்லேலூயா. அதனால எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தாக்கா சண்டையும் சாடியுமா இருக்கும். நீ பகைக்க அவங்க பகைக்க. அப்போ குடும்பமே என்ன பண்ணோம்? சாபத்திலிருந்து விட ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஜீவ சரஞ்சு சமுதாயமே ஜீவ சரஞ்சு. சமுதாயத்தில் சண்டை, இங்கே சண்டை. ஆயி பட்டணத்தார் கூட சண்டை. இஸ்ரவேல் ஜனங்க கட்சி என்ன பண்ணாங்க? ஆயி பட்டணத்தார் இந்த இஸ்ரவேல் 36,000 பேர் வெட்டி போட்டாங்க. இப்போ கூக்குறான் யோசுவா போய் தேவ சமூகத்தில் போனா, எப்பா நீங்கள் பாவம் செய்யுங்க, சாபத்தீடாடுதல இது துரோகம் பண்ணீங்க. சாபத்தீடாது உள்ளே இருக்குது ஆத்மாவுக்குள்ள. பகை, கசுப்பு, சுயநீதி, அநீதி, கவலை, பழம், வெறுத்தனம், மாம்ச சிந்தை. கவலைப்படுறது கூட விபச்சாரம், வேஷித்தனம், காமிக, நிறைய பேர் அதெல்லாம் யாரும் கொலை, அதெல்லாம் கவலைப்படுறது. அது ஒரு மாம்ச சிந்தை, லௌகீக கவலை. இதெல்லாம் என்னது? சாபத்தீடாடுது. பிசாசு அது மூலமாக வந்து என்ன பண்ணுறான்? பல விதமான பிரச்சனை உண்டு பண்ணுறான். அப்போ என்னத்தையும் பண்ணணும்? இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தத்தை பூசி பரலோக ராஜ்யம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், அளவற்ற அன்பு, இயேசு சாமிட வாக்குத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாய்நாளெல்லாம் காட்டணும். சும்மா இருக்கிறது இல்லை. இயேசு ஏற்று ஞானசான் பெற்றுட்டா திருவிருந்தில் பங்கெடுத்துட்டு அந்த பரலோக ராஜ்யம் செட்டில்மெண்ட் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும். அதாங்க நீ கர்த்தருடைய நாமத்தினாலே போனோம். கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கணும் கோடியாத்துக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அவருடைய தழும்புகளால் குணமாறி வியாதியை பார்த்தா இயேசு தழும்பு ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்கணும். அப்போதானே அது சத்துக்கள் புரிந்து ஓடி போவார்கள். சும்மா இருக்குதில்லை. இயேசு ஏற்று ஞானம் ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, எல்லாம் சாபத்தினால் பேசி ஊழிக்காரங்க, ஒரே அரசியல்வாதிகள், ஒரே கசப்பு, ஒரே போட்டி, ஒரே எதிர்ப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, எல்லாம் சாபத்தினா போச்சு சபைகளில், குடும்பங்களில், விசுவாசிகளுக்குள்ள. அதனால் இனி நான் இல்லை, இயேசு எனக்குள் பெயர். இயேசு சாபத்தினானவரா? இயேசு எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கும் பரலோக ராஜ்யமே அவருக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இயேசுக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் தரித்திரத்துக்கும் அவமானத்துக்கும் வெக்கத்துக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசு அப்பாற்பட்டவர். இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிற. அப்ப ஜீவ விருஷத்து கனி. உலகத்தை எல்லாரும் நன்மை தீமை அறியத்தக்க கனி. உலகம் முழுதும் இயேசு தனிப்புடனா இருக்கிறாரு.
அதனால தான் எல்லாரும் இயேசு எடுத்து வந்து அவர் ஜீவர ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு படித்து தேவநீதிக்கு பிடித்து அந்த ஜீவ வார்த்தையை ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முழு உலகத்தை ஒரு ஆள் மேல கசவு, ஊருக்கு 2 பேர் கசவு, பகை சாபத்திடாது வந்துருமா வராதா, நீ தோட்டு போவாய். அப்புறம் யோசுவா 7:8 ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்கள் முன்பாக முதுகை காட்டினார்கள், இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வேன். அப்புறம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? சரி, அப்புறம் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி யோசுவா கிட்ட சொல்றாரு, எழுந்திருப்பா, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? என்ன பண்ணா பாவம், சாபம் வந்துச்சா, சாபத்தை பரிகரிக்கணுமா இல்லையா? பரிகரிக்கணுமாமா? வீட்டில் சாப்பம் இருக்குன்னா இன்னும் இருக்கத்தான் செய்யும். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானே என்று வேறொன்றுக்கும் வரான். அப்பா சாபமாக்குறாரு, அம்மா சாபமாக்குறாரு, மருமக சாபமாக்குறா, மாமியார் சாபமாக்குறாரு, ஆதாம் குல பிறந்ததாக அவங்க மேல தலை மேல கை வச்சு என்ன பண்ணா, நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவரத்தத்தை அவங்க பேரு சொல்லி தேவதற்கு ஆதாம் மூவி உள்ளகிற சாபம் பயந்து போயிட்டான். அதை செய்யணுமா செய்யக்கூடாதா? ஊழிக்காரன் ஆமா, அதை விட்டு சுய நீதியில சண்டை போட்டு இருக்கக்கூடாது. சாபத்தீடானவங்கள நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஏசு ஓடி இதை தான் செய்தார். மத்திய மார்க் போய் சாபத்தீடானலாம் பார்த்து அடிக்கிறது நொறுக்குது எப்படிமா பண்ணியிருந்தாரு. ஜீவனை கொடுக்குறாரு பாருங்க. சாபம் பரிகரிக்கப்படா இயேசு ஜீவ ரத்தம் சிந்தப்படும் அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு 38 வருஷமா வியாதியாசனாக்குறான். சாபத்தீடாக்குறானே இல்லையா? ஆமா, கவலைப்படுறான் 38 வருஷமா பெதசாவுல வியாதியாசனாக்குறான். சரீரத்துல வியாதி சாபமா இல்லையா? ஆமா, கவலைப்படுறான், துக்கப்படுறான், சோர்ந்து போறான். வியாதி போச்சா? சொன்ன கொண்டாத்துல சாக போறான். ஏசுக்கா டக்குன்னு குறுக்கிட்டார் அவன் வாழ்க்கையில. பார்த்ததுமே என்ன பண்ணாரு, குசல் விசாரிச்சாரா? எப்பா 38 வருஷமா வியாதி அனுபவத்துக்கு கொஞ்சம் சொல்லுப்பான். நான் சொல்லி எப்படி சொல்லியிருப்பான்? காலகாலமா யுகாயுகமா சொல்லிட்டு இருப்பான். நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், மழை பெஞ்சு அங்கே வெயில் இருந்தால் அங்கே யாரும் என்ன கவனிக்க இப்படியே சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் குசலெல்லாம் விசாரிப்பார் ஏசு. இல்லையா நீங்கள் நிறைய பேர் ஊழிக்காரங்க விசாரிக்க போய் குசல் விசாரிச்சுருப்பாங்க. அதெல்லாம் தப்புங்க. குசலுமே விசாரித்தாங்க. எல்லாம் ஆதாம் படியாக பிறந்து வந்தவன் தான். குசல் விசாரிக்கலாம் உயிரை கூட அவனுக்கு ஏசு பட்டு சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். யாரு? தன்னையே அவனுக்கு கொடுக்குறாரு. அப்பதான் அவனுக்குள்ள சாபத்தீடாது நீங்க. ஜீவ ரத்தத்தை அவன் பேரை சொல்லி யாரும் கொடுக்கணும்? அவன் சாபம் தேவனை பாதிக்குது, அப்புறம் அவனை பாதிக்குது, அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தை முழு உலகத்தையும் பாதிக்குது. ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு அப் டு டேட்ல. ஒவ்வொரு மனுஷனுடைய பாவமும் தேவனையும் தன்னையும் உலகத்தையும் பாதிக்கிறது. அப்போ பாதித்தவனுக்கு பரிகாரம் பண்ணாதான் அந்த சாபம் முறியடிக்கப்படும். அதுக்கு என்ன பண்ண? ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். யார்? இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அது பரிசுத்த சரீரம், கடைசி சொட்டு ரத்தம். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு என் தழும்புகளால் குணமாடி சொன்னார் பாருங்க. பட்டு பாவங்கள் மாதிரி எழுந்து நடம் 38 வருஷம் ஒரே உட்காந்து எழுந்து படுக்க எடுத்துக்கொண்டு நடந்து குதித்து ஓனானா. அல்லேலூயா தேவாலயத்துக்கு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட இயேசு பாரு. அதனால தான் நம்ம வீட்டில் யாராவது பிரச்சனை உள்ள ஆளாக இருந்தாக்கா, சாபத்தீடாக இருந்தாக்கா, ஆதாமுக்குள்ளே தான் பிறந்துக்கிறாங்க. அது கணவனாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், பெத்த பிள்ளையாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், அரசியல்வாதிக்கு யாரும் குடும்பத்தார் எதிராளி பகையாளி யாரானா இருக்கலாம். என்ன பண்ண? இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்றுங்க. நீங்களாம் ஆசாரி யோசுவா மாதிரி. யோசுவாக்கு என்ன சொல்றாரு பாரு. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது இல்லை. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் பாரு. அங்க சாபம் செஞ்சாங்க, இன்னைக்கு பாவம் சாபம் எல்லாம் வருது பாரு. 11 படிமா 11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்தும் உண்டே. ஆமா, கரெக்டா சொல்றாரு பாரு. கர்த்தர் கரெக்டா சொல்வார், தப்பா சொல்வாரா? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் ரோமர் 3 எல்லோரும் வானத்துக்கே போய் சகல ஆப்பிரிக்காக்கார, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆசியா கட்டம், அப்ப எல்லோரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்று போயிட்டாங்களாம். இப்போ பாவம் செஞ்சவனுக்கு பாவ நிவர்த்தி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதம்மா? பாவம் செஞ்சவனுக்கு பாவ நிவர்த்தி பண்ணால் வழியா அவன் பீட தொலையாது. அதை செய்துதான் திருச்சபை எக்லீஷியா திருச்சபை உலகெங்கும் வச்சுக்கிறாங்க. ஆனால் பாவ நிவர்த்தி செய்கிறாங்களா ஊழிக்காரங்க? பாவ நிவர்த்தின்னு என்னன்னு தெரியுமா? பாவ நிவர்த்தி பொருள் என்ன? ஜீவ சரீரம். அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை எப்படி நீக்குவார்? தன் ஜீவனையே கொடுக்கணும். அவனுக்கு ஜீவ பிச்சத்துக்கு நீ கொடுக்கணும். ஏன் சொன்னாரு? நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன். ஆமா, ஜீவனை கொடுத்தாதான் ஜீவன் தப்பும். இல்லைன்னா 36,000 பேர் வெட்டி போட்டான் ராவியை பட்டுறதான். சத்ருன்னு முதுகு காட்டிட்டாங்க. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு, உங்க மனைவி, உங்க பிள்ளைங்களை பாவம் செய்தார்கள், சாபத்தினால் எடுத்துக்கொண்டாங்க. அதனால தான் குடும்பத்தில் ஒரே வேதனை, சாபம், மரணம் நடக்குது. குடும்பத்தில், சமுதாயத்தில், எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மரணம் நடக்குது. சின்ன வயசுல எல்லாரும் செத்து போறாங்க. சாபம். ஜீவனத்தை தேவன் தனக்கு கொடுக்கணும். பாவம் நிவர்த்தி பண்ணணும். அந்த சாபம் தேவனின் தனக்கு உலகத்தை, அந்த பாவம் தேவனின் தனக்கு உலகத்தை பாதிக்கிறது. பாதித்த தேவனுக்கும் பாதித்த உலகத்துக்கும் மனைவி பேச சொல்லி, புருஷன் பேச சொல்லி, உங்க பிள்ளைங்க பேச சொல்லி ஜீவ சரஞ்சு பரலோக ராஜ்யத்தை மத்தியஸ்தமாக கொடுக்கணும். தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு. சமீபத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்க, உங்க சொந்த பந்தம், உங்க இடத்தார், உங்க சபையார், உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, உங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஜீவ ஒளி. எல்லாம் இருள் அடிச்சு கிடைக்கிறாங்க. பாவம் செய்து தேவ மகிமை அந்த காலத்தில் இருள் இருக்கிறாங்க. உன்னை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாங்க. யோசுவா பாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். என்ன மீறிட்டாங்க? உடன்படிக்கை மீறதான் பாவம். என்ன உடன்படிக்கை? ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா என்ன படிக்கிற? நீ நீதிமானம் ஆக்கப்பட்டிருக்கிற. கர்த்தருடைய நாமம் உனக்கு கொடுக்கப்படுது. இயேசு சாமியோட வாக்குத்தத்தம் ஒன்று கொடுக்கப்படுது. அதை மீறும் போது தான் பாவம், சாபம். இது ஏதே தோட்டத்தில் ஜீவ விருட்சத்துக்கு தோட்டம் எல்லா விருட்சம் அதை மீறாங்க பாருங்க. தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு அடி புஷிக்கும் நாளிலே. அதான் உடன்படிக்கை மீறது. ஆதாமியாவால் மீறினாங்களா இல்லையா? மீறி அந்த நன்மையை சாப்பிட்டாங்க, தீமையை சாப்பிட்டாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு ஆகிட்டாங்க. மனுஷன் யாரு? நல்லவன் கெட்டவன். நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவன். அதான் ஷாகவே ஷாவாய். அப்போ உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதிலே என்ன பண்ணாங்க? சாபத்தீடானில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததுண்டே. புரிஞ்சுச்சம்மா? போதுமா? ஒண்ணு வேணுமா அவ்வளோக்கா? அப்போ எங்க பார்த்தாலும் சாபம். புது புது வியாதி வருது, கொள்ளை நோய்கள் வருது, பூகம்பம் வருது, பஞ்சம், பட்டினி, வறட்சி, வனாந்திரம், மழை இல்லை. எங்கே பார்த்தாலும் சாபம். விவசாயிகள் நிலத்தில் விளைச்சல் இல்லை. புல்லும் குறுப்பும் மழை பெய்யுது. விவசாயிகள்லாம் போராடுறாங்க. விலைவாசி எல்லாம் ஏறுது. கொலைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாசமோஷங்கள், பொல்லாத மனிதர்கள். ஏன்னா இஸ்ரவேலர் பாவம் செய்தாலும் சொல்லப்படுகிறது. இப்போ உலகத்தில் 800 ஆதாம் வழியாக பாவம் எல்லோரும் பிறந்து பாவம் செய்து தேவ மகிமிட்டு போகிறாங்க. இப்போ இந்த உலகம் ஆபத்து இந்த உலகமா இல்லையா? சத்துருக்களுக்கு முன்பாக முதுகு காட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் வெற்றி வாழ்க்கை வாழனா இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வேணவேஷவன் வேணா இருப்பான்ற மாதிரி பாவம் செய்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை அறுப்பான். வியாதி பிடிக்கும், சாபம், கொடுக்கூடிய பணம் இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் தலைவனாக இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காத ஏழையாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாரனா இருப்பா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஆதி மனுஷனே பாவம் செஞ்சுட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதனால நீ என்ன பண்ண? ஜீவ விருட்சத்து கனி புஷிக்கணுமா? புஷிக்கூடாதா? வேண்டாம்னாக்கா அந்த புஷித்து என்ன பண்ணும்? அதை தேவனுக்கு கொடுக்கணுமா? ராத்திரி போய் இடைவிடாம ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் மனைவி பட்டம் முழு உலகத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஆடா நான் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. அதாங்க ஷாபுன்றது. இல்லையா? அட்ரஸ் கேட்டுட்டு வருவோம். வர மாட்டேன். பிசாசு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே அண்டி வரானா திருடத்துக்கு ஒன்றத்துக்கு அழிக்கிறதுக்கு. ஏன்னா நீ சாபத்திட்டா உனக்குள்ள சன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீமை அறியத்தக்க காரியம் இருக்குது உனக்குள்ள. இல்லைங்க நான் உயர்ந்த குலத்தை பிறந்துங்க, இல்லைங்க தாய்ந்த குலத்தை பிறந்துங்க, நான் ஆப்பிரிக்காக்காருங்க, ஐரோப்பாக்காருங்க, வட அமெரிக்காருக்காருங்க, இல்லைங்க நான் சிங்கப்பூருக்காருங்க, எனக்கு கோடி கோடியாக பணம் இருக்குதுங்க, எனக்கு பணமே இல்லைங்க, நான் ஏழை பாழுங்க, என்னை விட்டுருங்க. பிசாசு விட்டுருவானா? விட மாட்டானா? சாபத்தீடானது இருந்தாக்கா
அங்கே மரணம் உண்டாகும், அங்கே சாபம் உண்டாகும், அங்கே வியாதி வரும், அங்கே மரணம் வரும், தரித்திரம் வரும். அப்போ என்ன தேவை பண்ணு தாமஸு? ஒன்றும் இல்லைப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறனே, பாவத்தில் சாபத்தில் மனது எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எதுக்கு வாங்க? இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் நித்திய ஜீவன் உண்டு. நானே ஜீவப்பம், நான் ஜீவசரம், திருவிருந்து பரிமாறணும், ஞானஸ்தானம், பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு படைக்கணும். இயேசு அடைக்கல பட்டணமா இருக்கிறாரு. கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர் சொல்றானா இல்லையா? அவர் கோட்டையா இருக்கிறார், தஞ்சமா, துரு ஆபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, கொரோனா, கொள்ளை நோய்க்கு, பாதாளத்துக்கு தப்பி வைக்கிறவராக பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அதை எடுக்கணும், எடுத்து அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகணும். என்னை விடாமல் ஒரு நாள் 2 நாள், ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் கொடியானது திராட்சை செடி நிலைத்திருக்கிறது போல ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்து விட்டுட்டானாக்கா அவன் உடன்படிக்கை மாறான். நன்மை தீமறியத்தக்க கனியை பிடிச்சிப்பான். யாரும் வீட்டில் நன்மை தீமறியத்தக்க கனி அதை விட்டுட்டு ஜீவ விசத்து கனிக்குள்ள வரணும். ஜீவசு கனி வேண்டாப்பா, எப்போ பார்த்தா இந்த தாமஸ் ஜீவனு தேவன் தனக்கு உலகத்து பேசிக்கிட்டே இருப்பாருனாக்கா நன்மை தீமறியத்தக்க கனி. ஆமாம், சாபத்தினால் பிடிக்கும், வியாதி பிடிக்கும், வறுமை பிடிக்கும், தரித்திரம் பிடிக்கும், அவமானம் பிடிக்கும், கடவு, சண்டை, சாடி எல்லாம் வந்துட்டு இருக்கு, போராடிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுள்ள ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்கணும். ஹல்லேலூயா! எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லப்படுது. அப்போ ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்ரு சொன்னாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தினால் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீரானார்கள். நீங்கள் சாபத்தீரானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். இதோடு கூட முடிப்போம், அடுத்த பாகத்தில் படிப்போம். படி அந்த வசனத்தை கஞ்சி வசந்த 2வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். ஆதலால் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்களாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். சத்துருக்கள் யாரு? வியாதிக்கு முன்பாக நிற்க முடியாது, சாபத்துக்கு முன்பாக வறுமை, தரித்திரம், அவமானம், பொல்லாத மனிதர்கள் இவங்களுக்கு முன்பாக நிற்க முடியல. மாறாக அவங்களாம் வந்து ஜெயிக்கிறாங்க. வியாதி ஜெயிக்குது, சாபம் ஜெயிக்குது, மரணம் ஜெயிக்குது, தரித்திரம் ஜெயிக்குது, பாதாளம் ஜெயிக்குது, கொரோனா கொள்ளை நோய் ஒன்று மேற்கொள்ளுது. நிற்க முடியல. கொரோனா கொள்ளை நோய்க்கு முன்பாக, வியாதிக்கு முன்பாக நிற்க முடியல. தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த, வேதனை, துக்கம், இதெல்லாம் வேதனை, பாதாளம்னா வேதனை நிறைந்த வேதனைகள், கவலை, கண்ணீர், எதுக்கு முன்னாடி நிற்க முடியல. உன்னால எல்லாம் தூத்து கிடக்குறாங்க. ஏன்னா இஸ்ரவேலர் பாவம் செய்தாங்க, சாபத்தினால் எடுத்துக்கிட்டாங்க, நிலைமை மோசம். அப்போ ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அதாவது தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்னானா, முதுகு காட்டினானா? எப்படி நின்னா? சாபத்தீரானதுல பாவம் செஞ்சு போயினா நீயோ நீ நிந்திக்க கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போய் நின்னானா? சொல்லு. நாமத்தை கொண்டு போய் நின்னான். தாவீது சொல்றான், நானும் நீ நிந்திக்க இஸ்ரவேல் கர்த்தருடைய சேனைகளை கர்த்தருடைய நாமத்தையும் கொண்டு போனது சத்துரு முன்பாக நிற்க முடியும். அது கோலியாத்து எவ்வளோ பேர் ராஜ்யம் இருந்தாலும் ஆதாம் மூலமா வர்றவன், சத்ரு அவன், நன்மை தீமறியத்தக்கவன். இவன் கர்த்தருடைய நாமத்தை குத்தான் பாருங்க, அப்படி ஸ்வைட் அடிக்கிறான். அந்த கல் போய் கரெக்டாக நெத்தியில் தான் போய் வீது. கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துனா நீ எப்படி ஸ்வைட் அடித்தா அந்த கல் கரெக்டாக நெத்தியில் தான் போய் வீயும். அல்லேலூயா, இல்லையா? அப்போ கர்த்தருடைய நாமத்தை விட்டுட்டாவே, ஜீவ விசத்து கனி விட்டுட்டாவே, இயேசு விட்டுட்டாவே, நன்மை தீமறியத்தக்க கனி, சாபத்தீரானது, பாவம் செய்வாய், சத்ரு முதுக காட்டுவேன், சாபங்களும் பாவங்களும் மரணம், முடிவு பாதாளம். இல்லையா? அதனால் அன்பானே, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீரானார்கள். நீங்கள் சாபத்தீரானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால், இந்த சாபத்தீரானதை உங்கள் நிக்கிரம் பண்ணணுமா? இல்லைன்னா இனி நான் உங்களும் இருக்க மாட்டான். நான் கத்துரு பிசாசம் வாய்நாளெல்லாம் கூட இருப்பான், கடைசியில் மறுத்து பாதாள வெளியே இழுத்து போய் விட்டுருவான். அல்லேலூயா. இனி நான் உங்களோடு இரேன். சாபத்தில்லாத விஷயம் இருப்பார் நம்ம ஆவியானவரே. ஆவியானவர் கடந்து போய் அசுத்தாவிதான் இருக்கும். கர்த்தருடைய நாமம் தேவி நீதிக்கு ஜீவ விசத்துக்கு இருந்துச்சுனாக்கா அசுத்தாவி உன்னை விட்டு விலகி போயிடுவான். பசுத்தாவும் வாய்நாளெல்லாம் கூட இருப்பாரு. கொடியார் திராட்சை ஜீவ மார்க்கத்தில் இருந்தா ஆவியானவர், தேவதூர், பிதா, குமார், பசுத்தாவெல்லாம் கூட இருப்பாங்களாம். வாய்நாளெல்லாம் வெற்றி வாழ்க்கை, முடிவு நித்திய ஜீவன்.
அப்போ இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு நிக்கிரகம் பண்றது என்னது? நிர்மூலமாக்குறது. எப்படி நிர்மூலமாக? சும்மா நிர்மூலமாக ஆதாமுக்குள்ள பிறந்துட்டேன், பாவம் செய்து தேவ மகிமாயிட்டு, இந்த பாவத்தை நிக்கிரகம் பண்ணணும், சாபத்தை நிக்கிரகம் பண்ணனாக்கா ஜீவ விசுக்கு என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு விளக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எங்கு சுற்றி பிசாசுகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் சாபத்தை அழிக்கும்படியே வந்தார். வியாதி பாவ நாசகன். அதுக்கு என்ன பண்ண? ஜீவ ரத்தத்தை, பரலோக ராஜ்யத்தை என் பேர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுப்பது. பாவம் நிக்கிரகம் பண்ணப்படும், சாபம் நிக்கிரகம் பண்ண, பசுத்தாவி மேல் ஊற்றப்படுவார். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா நீ வெற்றி வீரனாயிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். அல்லேலூயா. அப்புறம் நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரம் உள்ள வாசி யோசுவா 7ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? நிக்கிரகம் பண்றாங்க, வருஷம் கூட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன? வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் ஆழிப்பட்டத்துக்கு போறாங்க, எல்லா ஆழிப்பட்டத்தையும் சிதறடிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சத்துருக்கள் யோசுவாக்கு முன்னாடி நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. சாபத்தினதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க கூட்டத்தில் குடும்பத்தார் பார்க்க கஷ்டப்பட்டது, குடும்பம் போய் யுத்தம் பண்ணக்கூடாது சத்துருக்கிட்ட, குடும்பமா ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலக, அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாமா மச்சான் குடும்பமா இயேசு ஜீவன் தேவன் தனக்கு முழு உலக கொடுத்தாக்கா. அதுக்கப்புறம் யோசுவா யுத்த வீரனை போடுறான், ஆழிப்பட்டத்தால் முறியடிக்கப்படுகிறார்கள். இங்க மாற்றம் நடந்த உடனே அங்க சத்துரு முறியடிக்கப்படுறான். இல்லையா? அதனால கணவன் மனைவி பிள்ளைகள் இங்க குடும்பமா தான் ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். சாபத்தினால் பகை கசவு போட்டி பொறாமை சுயநீதி அநீதி நாடு செல்ல குடி செல்ல அரசியல்வாசி இப்படியே பேசிட்டு இருந்தாக்கா குடும்பமாக தோற்று போக வேண்டியதான். அது எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஆதாமுக்குள்ள பிறந்த குடும்பம் பாவம் செய்து தேவ குடும்பமாக என்ன பண்ண தோற்று போகிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்குது யோசுவா 7ஆம் ஆதலால் இஸ்ரவேலர் தங்கள் சத்துருவின் முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருவின் உருகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீராது உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இரேன். எழுந்திரு, இந்த ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள எழுந்திரு. நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தினானது உங்கள் நடுவிலே இருக்கிறது. நீங்கள் சாபத்தினானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலி தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். படியாந்த வசனத்தை 13வது வசனம். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கணும். ஆமா, எப்படி பரிசுத்தம் பண்ணுவேன்? இயேசு தான் பரிசுத்தம். அந்த இயேசு யார்? வெத்திய இயேசு ஜீவன் பரலோக இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் தேவன் தனக்கு ஆதாரது முழு உலகத்துக்கு தான் பரிசுத்தம். இயேசு பரிசுத்தம். பரிசுத்தம் தேவ நீதிக்கு உயிர்த்தல் தான். இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் தான் பரிசுத்தம். அது என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு தான் பரிசுத்தமாயிட்டே இல்லையம்மா. உன் மனைவி பேர் சொல்லி ஆதாமுக்குள்ள பிறந்துக்கா, அதை தேவன் தன் உங்களுக்கு சபிக்க விட்டுருக்கா. நன்மை தீமை தேவனுக்கு தன் உங்களுக்கு சாப்போம். ஜீவ விஷயத்துக்கு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு முழு உலக பாவ நிவர்த்தியை போச்சு பரிசுத்தமாக்கப்பட்டாய். இது இடைவிடாம பண்ணி கொள்ளணும். அப்போ எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீரானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீரானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் தேவனாய் சேர்த்து. இந்த சாபத்தீடானது விலக்காதிருக்கிற வெள்ளியம் இந்த தேவன் தனக்கு உலகத்தை இயேசு கொடுக்காத வரைக்கும் அது சாபத்திலும் உன்னை சுற்றி இருந்தார், உன் வீட்டை சுற்றி இருந்தார், உன் குடும்பத்தை, உன் சபையை, உன் வேலை ஸ்தலத்தை அது சுற்றிட்டு இருந்துட்டு உன்னை உயிரை வாங்கிடும். அல்லேலூயா. அதுதான் இயேசுவை படி, இயேசுவை சத்து, இயேசுவை ஜீவன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இதோட மோசை என்ன பண்ணா? நாடு திருப்பி ஜீவனை கசப்பாக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை ஜனங்களை மோசை என்ன பண்ணான்? சாபத்தீரானது விளக்கிறதுக்காக ஆட்டுக்குட்டி ரத்தத்தை, பஸ்காட் ரத்தத்தை நிலைக்கால தேவத்தர கூட சங்காரத்தை ஓடிட்டான். நாடு 30 வருஷம் சங்காரம் என்ன பண்றாங்க? இந்த சாபத்திலிருந்து எகிப்து விடியலாகி கொண்டோடு வெளியோடி காணாம தேசத்துக்கு வராங்க. அது என்ன பண்ணும்? வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கு சொல்றாங்க. இல்லையா? அதனால சாபத்தீடானது நீக்க மட்டும் இந்த சங்காரத்தை போட்டு எகிப்து சரி அப்படிங்காது சாப பாவமான கொரோனா இது பார்வை நடுவத்தில் விடியலாக முடியாது. அதுக்கு பஸ்காட் ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் போடணும். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி பைதட்டதாக இருக்கும். அந்த ஆட்டுக்கு விடுதலை ஆட்டுக்கு, அந்த ஆட்டுக்கு புதிய ஏற்பாடு இதோ உலகத்தில் பார்த்து தேவாட்டுக்குட்டி அதை அடிச்சு என் பேர் சொல்லி தேவந்தர் உங்களுக்கு நிலைக்காலில் போசணும், சிலுவை மாறணும். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவதாவே. சாபத்தீடானது விளக்காதிருக்கு மட்டும்
சத்துக்கள் உங்கள் முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லு. நீங்கள் உங்கள் சத்துக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். சாபத்தீடால் உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்க மாட்டோம். எப்படி விளக்க முடியும் சாபத்தை மரணத்தை? ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். ஜீவ ரத்தம் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு குடத்து கொடுக்கும்போது சாபத்தினால் விலகி போயிடும். சங்காரம் கூட பாவண்டுமான பசுத்தாய் ஊட்டப்படும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ வெற்றி வாழ்நாளெல்லாம் உன்னோடு இருப்பார். தேவன் தனக்கு ஜீவனை பரிபுஞ்சம் வாழ்நாளெல்லாம் கொடுக்க வேண்டும். அவருடைய தழும்புகளால் சுகமானது. அவருடைய ஐஸ்வர்யம் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுத்த தரித்திரம் என்கிற சாபம் இயேசு சிலுவையில் தேவடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவடைய ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு சாபத்தினால் தரித்திரம் விலகி போனோமா, ஐஸ்வர்யம் உனக்கு தந்திக்கணுமா, அதுக்கு தேவடைய ஐஸ்வர்யம் உனக்கு கொடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அந்த தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலக வாழ்நாளெல்லாம் கொடுக்கும்போது சாபத்தினால விலகி போயிடும். பரிசுத்தாவியார் ஒரு பரிசுத்தாவி எங்கே விடுதலை, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து வியாதிலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட்டு கல்வாரியில் பரலோக தேவன் தனக்கு முழு பாதாள ராஜ்யம் விலகி போயிடும். அப்போ கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு கொடுக்கணும். இல்லைன்னா ஆதாமி சிந்தை மரணம் வாழ்நாளெல்லாம் சத்ரு உலகத்தை பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரால் வேறுட்டு கூட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிறது பரிபூர்ணப்படம் வந்தே சொல்றாரு. மத்திய யோவான் 10 நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கா ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ விசத்துக்கு நீ எடுங்க. அவர் தான் பரிசுத்தர். இயேசுவை வழி, இயேசுவை சத்து, இயேசுவை ஜீவன். அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்து கொடுங்க. சாபத்தின நீர் பரிசுத்தாய் ஊற்றப்படும். கொடியாளி திராட்சை கிறிஸ்துக்குள்ளே இருங்க. சாப பாவம் மரணம் தரித்திரம் எல்லாம் நீங்க பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு ஆஸ்வதிக்கும் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொரு ஆஸ்வதிக்கிறாங்க. இயேசு நாமத்தில் எல்லா ஜெபரியர்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 733 9586648. பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு நாட்டுக்கிழமை ஞாயிறு 9 மணி அளவில் ஆராதனை நடைபெறும். இந்த பகுதியில் நீங்கள் இருப்பீர்களா? என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பாளே, ஆதாமுக்குள் பிறந்து தெய்வ மகிமையிட்டு போனவன் மனுஷன். எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, படிப்பே இல்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காகிற, அமெரிக்காகிற, ஐரோப்பாகிற யாரானா இரு, ஆதாமுக்குள் பாவம் செய்து தெய்வ மகிமையிட்டு போயிட்டாங்க. அதனால சத்ரு முன்பாக நிற்க முடியல. சாபத்துக்கு முன்பாக, மரணத்துக்கு முன்பாக, வியாதிக்கு முன்பாக நிற்க முடியல. அப்படிப்பட்டவன் சாபத்தின் நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உன்னோடு இருக்க மாட்டாது. எப்படி நல்ல மேய்ப்பன் ஜீவரத்தம் தேவன் தனக்கு முழு உலகத்தை இயேசு மத்திய மார்க் லூக்காம்போது எங்கும் சுற்றினார். எங்க பார்த்தாலும் சாபத்தீடானவர். எல்லோரும் பாவம் செய்துட்டாங்க. இயேசு பாவ பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, வியாதி பரிகாரி, பாதாள பரிகாரி. அதுக்காக என் தன்னையே கொடுக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளில் ஜீவ விருட்சத்துக்கனியே கொடுக்குறாரு. எல்லோரும் நன்மை தீமை அறியத்தக்க கனி பூசி பாவம் செய்துட்டாங்க. உலகெங்கும் சாபங்களும் பாவம் மரம் முடிவு பாதாளமாக இருக்குது. இயேசு மீட்பனாக இருக்கிறாரு. நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஏனெனில் பிதாவான தம்பி தாமே ஜீவகுமார் ஜீவனுடைய ஆவியான ஜீவனோட ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சொல்லுங்க. ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்பில் உங்கள் நண்பர்கள், ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். கிறிஸ்து ஜீவனோட அவர் மத்தியஸ்தர் மாறவே மாட்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சாபத்தை நீக்கப்படுவார். தேவன் உங்களோடு வாசமாக இருப்பார். உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழலாம். இந்த செய்தியில் என்னோட என் மனைவி பேசி தாமஸ். இந்த செய்தி 14/3/2021 அன்று பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை சோழவரம் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். மாபெரும் வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.